குழந்தை இல்லை என்று வருகிற தம்பதிகளில் பெண்களுக்கான பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி பல பதிவுகளை பார்த்தோம். இன்று ஆண்களை சார்ந்து வருகிற பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 40-50% ஆண்களுக்கு வருகிற பிரச்சனைகளால் குழந்தையின்மை ஏற்படுகிறது. இதிலே உயிரணுக்கள் எண்ணிக்கை எப்படி இருக்க வேண்டும், அதில் குறைவாக இருந்தால் எப்படி அழைப்போம், அதை சரி செய்வது எப்படி என்பதையெல்லாம் இந்த பதிவிலே பார்க்கலாம். நான் டாக்டர் சித்ரா, அஸ்வின் மருத்துவமனை மற்றும் கருத்தரித்தல் மையம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், லைக் செய்யலாம், தேவைப்பட்டவர்களுக்கு ஷேர் செய்யலாம். உங்களுக்கு தேவையான கேள்விகளை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். உலக அளவிலே சுற்றுச்சூழலில் பல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நமது உணவு பழக்க வழக்கங்களும் மாறியுள்ளது. நமக்கு தெரியும் இந்த கோடை காலத்தில் எவ்வளவு வெப்பம் இருந்தது என்று. நமது தமிழ்நாட்டிலே கூட 111 டிகிரி அளவிற்கு வெப்பம் அதிகரித்திருந்தது. டெல்லியிலே 125 டிகிரி கூட வெப்பம் அதிகமாக காணப்பட்டது என்று நாம் செய்தித்தாள்களில் பார்த்தோம். எனவே இந்த மாறுதல்கள் அனைத்துமே ஆண்களுக்கான விந்தணுவில் இருக்கக்கூடிய உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைத்துள்ளது. கிட்டத்தட்ட 52% அளவிற்கு இது குறைந்துள்ளது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. நகர்கின்ற வேகமும் 8-10% அளவிற்கு குறைந்துள்ளது என்று கூறுகிறார்கள். WHO நார்மல் சமன் அனாலிசிஸ் என்று பார்க்கிற பொழுது அதிலே 15 மில்லியன் அளவிற்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை இருக்க வேண்டும். அதிலே நகர்கின்ற வேகம் 40%, முன்னோக்கி வேகமாக நகர்கிற அணுக்கள் 32% இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த உயிரணுவிலே தலைப்பகுதி இருக்கும், கழுத்து வால் பகுதிகள் இருக்கும், அக்ரோசோம் என்று பல பகுதிகள் இருக்கும். இதில் அமைப்பு வடிவம் மாறி பல வடிவங்களிலே இருக்கலாம். ஆனால் நார்மலான வடிவம் 4% அளவிற்காவது இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதிலே வரக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் தினசரி பார்க்கிறோம். அதிலே எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று கூறினால் அதை ஒலிகோஸ்பெர்மியா என்று அழைக்கிறோம். நகர்கின்ற வேகத்திலே குறைபாடு இருக்குமானால் அதற்கு அஸ்தினோசோஸ்பெர்மியா என்று பெயர். வடிவமைப்பிலே மாறுதல் இருக்குமானால் அதற்கு டெரட்டோசோஸ்பெர்மியா என்று பெயர். எனவே இந்த எண்ணிக்கை குறைவு, நகர்வது குறைவு, வடிவ அமைப்பும் குறைபாடு என்று இருக்கிற அந்த சமன் அனாலிசிஸை ஒலிகோ அஸ்தினோ டெரட்டோசோஸ்பெர்மியா என்று அழைக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் மாத்திரம் கிடையாது. ஒரு சிலருக்கு விந்தணு பரிசோதனை எடுக்கிற பொழுது ஒரு உயிரணு கூட இருக்காது. அதை ஏசோஸ்பெர்மியா, உயிரணுக்கள் இல்லாத சூழ்நிலை என்று கூறுகிறார்கள். எனவே இந்த உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, நகரவில்லை, வடிவம் மாறி இருக்கிறது என்றாலும் நமக்கு குழந்தை கிடைப்பதிலே சிக்கல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னென்ன காரணங்களால் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். இதிலே ஒரு ஆணிற்கு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் என்று கூறுவோம். இது உருவாகக்கூடிய அமைப்பு பார்க்கிற பொழுது மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி என்கின்ற ஒரு சுரப்பியிலிருந்து FSH and LH என்கிற ஹார்மோன் சுரக்கும். இந்த FSH என்கின்ற ஹார்மோன் உயிரணுக்கள் உருவாவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்த LH ஹார்மோன் என்பது விதைப்பையிலிருந்து டெஸ்டோஸ்டிரோன் என்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கிறது. இவைகள் அனைத்தும் சரி சமமாக வேலை செய்கிற பொழுது நல்ல உயிரணு உருவாகிறது. இதிலே குறைபாடுகள் இருக்கிறது, பிறவியிலேயே குறைபாடு இருக்கிறது என்றாலும், இது வரக்கூடிய பாதையிலே அடைப்பு இருக்கிறது என்றாலும் அவர்களுக்கு உயிரணுக்கள் இல்லாமல் போகலாம், குறைபாடு ஏற்படலாம். அது அக்கையோட் பிரச்சனை என்று கூறுகிறார்கள். இந்த பிரச்சனையானது நமக்கு உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கின்றன. அதே போல் புகைப்பிடிக்கிற பழக்கமும் ஆல்கஹால் அடிக்கிற பழக்கமும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குறைபாடுகள் அதிகமாக தென்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமணமாகிவிட்டது, எனக்கு குழந்தை வேண்டும் இருக்கின்ற ஆண்கள், நீங்கள் 3 மாத காலத்திற்கு முன்னதாகவே இந்த பழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த உயிரணுக்கள் உருவாகி அது நல்ல உயிரணுக்களை கொடுப்பது கிட்டத்தட்ட 75 நாட்கள் ஆகும். எனவே 3 மாத காலகட்டம் நீங்கள் உணவு பழக்கமாகட்டும், உங்களுடைய பயிற்சிகள் மற்றும் இந்த
நல்ல பழக்கங்களை நீங்கள் மேற்கொள்கிற பொழுது உங்களுக்கு நல்ல உயிரணுக்கள் உருவாகி குழந்தை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமாகுவதை பார்க்கிற பொழுது யாரெல்லாம் அதிக அளவு வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு டீ மாஸ்டர் இருக்கிறார், அவர் பாய்லர் பக்கத்திலே வேலை செய்ய வேண்டும், என்ஜின் அருகிலே ஒரு டிரைவர் வேலை செய்கிறார், இது போன்ற ஒரு கெமிக்கல் கம்பெனியிலே வேலை செய்யக்கூடியவர், அதிகமாக வெயிலிலே அலையக்கூடியவர் என்று நிறைய பேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளை எளிதாக நாம் உணவு பழக்கம் மற்றும் நமது வாழ்க்கை முறையிலே மாறுதல்களை கொண்டு வந்து சரி செய்ய முடியும். ஒரு சிலருக்கு எக்ஸ்ரே கதிர்வீச்சுகள் ரேடியேஷன் அருகிலே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதிலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். நிறைய பேருக்கு மருந்து உட்கொள்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு கேன்சர் நோய் ஏற்பட்டது, இல்லை வேறு ஏதாவது மாத்திரைகள் மருந்துகள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் இதில் நினைவில் கொள்ள வேண்டும். அதையும் குழந்தை வேண்டுமென்றால் மருத்துவரிடம் கேட்டு அந்த மாத்திரைகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கல்லீரலிலே பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சுகர் பிரச்சனை போன்ற நோய்களாலும் இந்த குறைபாடுகள் ஏற்படலாம். உடல் பருமன் மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. நாம் வெகுவாக உணவு பழக்கத்தை மாற்றிவிட்டோம். நமக்கு கிடைக்கிற உணவுகளிலே சரிசமமாக கிடைப்பதில்லை. நாம் அதிகமாக கொழுப்பு சத்து, அதிகமான சுகர் சத்து, நமக்கு அதிக கார்போஹைட்ரேட் உணவுகள் உட்கொள்கிற பொழுது உடல் பருமன் ஏற்படுகிறது. உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். மனக்கவலை இல்லாதவர்களை நாம் இப்பொழுது பார்க்க முடியவில்லை. அதிகமான மன அழுத்தமும் உங்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை நகர்கிற வேகத்தை குறைக்கலாம். எனவே நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வருவதற்காக மூச்சு பயிற்சி, யோகாசன பயிற்சிகளும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளையும் நீங்கள் மேற்கொள்ளுதல் அவசியமாகிறது. ஆண்களுக்கு கிருமிகள் பாதிப்பினால் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிற பொழுது அவர்களுடைய விதைப்பை வருகிற பாதையிலே தழும்பு ஏற்படலாம், அடைப்பு ஏற்படலாம். இதனாலும் குழந்தையின்மை ஏற்படுகிறது. அது உதாரணமாக பால்வினை நோய்களை சொல்லலாம். இப்பொழுது மம்ஸ் பிரச்சனை அதிகமாக இருந்தது. அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் 10 பேரில் ஒருவருக்கு இந்த எண்ணிக்கை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. விதைப்பை பாதுகாப்பான இடத்திலே அமைந்திருக்கிறது, இயற்கையாக அமைக்கப்பட்டது அது. ஆனால் அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் சுருண்டு விரிந்து காணப்பட்டால் அதை வெரிகோசல் என்று கூறுகிறோம். இதனால் இங்கு ஏற்படுகிற டெம்பரேச்சர் அதிகரிப்பதால் அணுக்கள் குறைபாடு ஏற்படுகிறது. இதை நாம் சரி செய்ய முடியும். இதனால் கிட்டத்தட்ட 40% அளவிற்கு அந்த அணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். சுற்றுச்சூழலிலே நாம் இருக்கக்கூடிய வெப்பத்தை பற்றி கூறினோம். இந்த வெப்பம் எவ்வளவு கடுமையான கோடைக்காலம் இருந்தது என்று அனைவருக்கும் தெரியும். நமது ஆடையின் மூலமாக இதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். நமது ஏரியாவில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைமைக்கு ஏற்ப வேஷ்டிகள் தான் அவர்கள் உடுத்தி இருந்தார்கள். பருத்தி ஆடையிலே செய்த தைக்கப்பட்ட உள்ளாடைகளை அணிந்திருந்தார்கள். காலுக்கிடையிலே நல்ல காற்றோட்டம், எனவே அவர்களுடைய உடல் உஷ்ணம் குறைவாக இருந்தது. இப்பொழுது நாம் பழக்க வழக்கங்கள் மாறிய பிறகு தடிமனான ஜீன்ஸ் பேண்ட்டை நமது இளைஞர்கள் உபயோகிக்கிற பொழுது அவர்களுடைய பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிறது. இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குறைபாட்டை நாம் சரியாக கொண்டு வந்து நல்ல குழந்தையை பெற்றெடுக்க முடியும். எல்லா வழிமுறைகளையும் நாம் பின்பற்றினோம், ஆனாலும் நமக்கு அடுத்தது குழந்தை நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு ஒரு சிலர் இருப்பார்கள். நாம் உணவுகளிலே என்னெல்லாம் மாறுதல்களை கொண்டு வரலாம் என்று பார்த்தால், முக்கியமாக ஜிங்க் சத்து, வைட்டமின் இ, எல்-கார்னிட்டின் என்கின்ற இந்த 3 அந்த ஆன்டாக்சிடென்ட்ஸ் என்று சொல்வோம். இவைகள் நமது உயிரணுக்கள் ஓட்டத்தை அதிகப்படுத்தலாம். இது உணவுகளிலே இதிலெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால், நாம் வெஜிடேரியன் உணவு உண்பதை விட சரி சமமாக காய்கறிகள், பழங்கள், கொட்டை வகைகள், இந்த பாதாம், பருப்பு, முந்திரி போன்றவை, மாமிச உணவுகள் எடுத்துக்கொள்கிற பொழுதும் நமக்கு இந்த சத்துகள் நன்கு கிடைக்கிறது. நீங்கள் ஒருவேளை வெஜிடேரியன் சத்தை உணவை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் கட்டாயமாக பால் பொருள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலும் இந்த சத்து உங்களுக்கு கிடைக்கும். எனவே உணவு முறையில் மாறுதல்களை நீங்கள் கொண்டு வரலாம். மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் பரிசோதனைகள் செய்து மாத்திரைகள் எடுக்கலாம்.
உயிரணுக்களிலே எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, நகர்கிற வேகம் குறைவு, அமைப்பு குறைவாக இருக்கிறது, சுமாராக ஒரு 10 மில்லியன் தான் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அவர்களுக்கு இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன், அதாவது IUI என்கின்ற மெத்தட் பிரயோஜனமாக இருக்கும். இதிலே கணவரின் உயிரணுவை எடுத்து ப்ராசஸ் செய்து ஒரு சிறிய டியூப் மூலமாக கருப்பை உள்ளே செலுத்தி விடுவார்கள். எனவே நீந்துகிற வேகம் குறைவாக இருக்குமானாலும் அதை உள் செலுத்துவதால் அது நீந்தி சென்று முட்டையை அடைய முடியும். ஒரு சிலருக்கு இன்னும் குறைவாக இருக்கும், 1 மில்லியன் 2 மில்லியன் தான் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு IVF என்கின்ற சிகிச்சை பிரயோஜனமாக இருக்கும். இதிலே ஒரு கல்ச்சர் பிளேட் இருக்கும், அதிலே முட்டை உயிரணு இரண்டையும் வைத்து விடுவார்கள். தானாக இரண்டும் இணைந்து கரு உருவாகும். இந்த கரு உருவாகி 2-3 நாட்கள் கழித்து ஒரு பெண்ணின் கருப்பையிலே வைத்து வளர வைக்க முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு 1-2 உயிரணுக்கள் தான் இருக்கும். அவர்களுக்கு இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், ICSI என்று சொல்வோம். ஒரு முட்டையை நிலைநிறுத்தி அதற்குள்ளாக ஊசி மூலமாக ஒரு உயிரணுவை செலுத்தி கருவை உருவாக வைப்பதற்கு பெயர்தான் ICSI. இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவர்களுக்கும் கரு உருவாகி கர்ப்பம் தரிக்கிற வாய்ப்புகள் மிக அதிகம். ஏசோஸ்பெர்மியா என்கின்ற பிரச்சனை கடுமையானது, ஆனால் மிக சிலருக்குத்தான் இந்த பிரச்சனை இருக்கும். இவர்களுக்கு பிறவி கோளாறுகளால் உயிரணுவே உருவாகாமல் போகலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு தான உயிரணுக்கள் மூலமாக நாம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிலருக்கு உருவாவதில் பிரச்சனை இல்லை, வருகிற பாதையிலே அடைப்பு ஏற்படும். அதை சரி செய்யலாம். இல்லை என்றால் அதில் ஊசி மூலமாக அந்த விந்தணுவை இருந்து உயிரணுவை எடுத்து TSAT என்று சொல்வோம். அதில் கிடைத்த உயிரணுவை வைத்து ICSI என்கின்ற மெத்தட் மூலமாக கருமுட்டையிலே இன்ஜெக்ஷன் செய்து கருவை உருவாக்கி பெண்ணின் கருப்பையிலே வைத்து வளர வைக்கலாம். எனவே இந்த பிரச்சனைகள் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்து உங்கள் சிகிச்சை மாறுபடும். ஆனால் அனைவருக்கும் குழந்தை கிடைக்கும் என்பதிலே நீங்கள் மனம் தளராமல் இருக்க வேண்டும். மருத்துவர் சொல்கிற மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்று நான் சொன்னேன். அதை நீங்கள் சரியாக உணவு முறை, பழக்க வழக்கங்கள், யோகா, மூச்சு பயிற்சி போன்ற பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொள்வதும் மிகவும் அவசியமாகிறது. எனவே இந்த மெத்தடை செய்கிற பொழுது கட்டாயமாக உங்கள் அனைவருக்குமே குழந்தை கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்பதை மனதில் இருத்தி மகிழ்ச்சியாக இருங்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.